இன்றைக்கி வந்து 10 நிமிஷத்தில் எப்படி வந்து வதக்கு சட்னி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது நல்லா ஹீட்டான பின்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையும் பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து வறுத்து விட்டுக்கலாம். கலர் மாறின பின்னாடி 7லேருந்து 8 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து மிதமான தீயில் வந்து வரமிளகாவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த பின்னாடி 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு அந்த கண்ணாடி பதம் வரும், அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து 2 பெரிய தக்காளி சேர்க்குறேன். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதுமானது. தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லாவே வதங்கிருச்சு. கடைசியாக வந்து சட்னி நல்லா வாசனைக்கு வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி இவ்வளோ தான், 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த சட்னி பண்ணிடலாம். இப்போ வதக்கிய பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். சூப்பரான வதக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மலர்ஸ் வச்சுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.